பரலோகத்திற்குள் சாத்தான் எப்படி போனான்? பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நடந்த அதிர்ச்சி. யோபு புத்தகம் உடைக்கும் பதபதைக்கும் ரகசியம். தேவனுக்கு முன்னால் நின்ற பிசாசு. பரலோகத்தின் கதவுகள் எப்படி திறந்தன? மனித மூளையை உலுக்கும் பைபிள் உண்மை. ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தில் மாபெரும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். பரலோகத்தில் தேவனுக்கு முன்னால் சாத்தான் எப்படி போனான்? யோபு புத்தகத்தில் மனித மூளையை உலுக்கும் அந்த அதிர்ச்சி சம்பவம். பரலோகத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சிம்மாசனம் இருக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம். பைபிள் ஆணித்தரமாக சொல்கிறது, தீட்டுள்ளதும் அசுத்தமானதும் ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய சிம்மாசனத்திற்கு முன்பால் நரகத்தின் அதிபதியாகிய சாத்தான், உலகத்தின் மாபெரும் அசுத்தன், எப்படி தைரியமாக போய் நிற்க முடியும்? பரலோகத்தின் பிரம்மாண்டமான கதவுகளை தாண்டி அவன் எப்படி உள்ளே நுழைந்தான்? தேவதூதர்கள் அவனை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? இந்த மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் சம்பவம் யோபு புத்தகத்தின் முதல் அதிகாரத்திலேயே அப்பட்டமாக பதிவு செய்யப்படுகிறது. யோபு 1:6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்ததியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து பரலோகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அதே சாத்தான் மீண்டும் எப்படி பரலோக கூட்டத்திற்குள் வந்தான்? தேவன் அவனை பார்த்தவுடன், நீ எப்படி இங்கே வரலாம், வெளியே போ என்று அவனை ஏன் துரத்தி அடிக்கவில்லை? மாறாக தேவன் அவனிடம் சாதாரணமாக பேசுகிறார். இது எப்படி சாத்தியம்? இன்று இந்த ஒரு சொந்த கற்பனையோ உலக கதைகளோ இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து ஆவிக்குரிய உலகத்தின் மாபெரும் நீதிமன்றத்தில் நடந்த அந்த பதபதைக்கும் விசாரணையை உடைக்கப் போகிறோம். சாத்தான் பரலோகத்திற்குள் எப்படி வந்தான் என்பதனை புரிந்து கொள்ள நீங்கள் ஆவிக்குரிய உலகத்தின் ஒரு மாபெரும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டது உண்மைதான். ஆனால் அவனுடைய அணுகல் முற்றிலுமாக தடை செய்யப்படவில்லை. அவன் ஏன் பரலோகத்துக்கு போகிறான் தெரியுமா? தேவனோடு காபி குடித்து பேசவா? இல்லை, அவன் மனிதர்கள் மீது குற்றம் சுமத்த போகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சாத்தானை இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரத்தில் நடப்பது ஏதோ ஒரு சாதாரண கூட்டம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் மாபெரும் நீதிமன்றம். அங்கே தேவபுத்திரர், அதாவது தேவதூதர்கள் தங்கள் ரிப்போர்ட்டை கொடுப்பதற்காக தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அந்த நீதிமன்றத்தில் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போல சாத்தானும் அந்த தூதர்களுக்கு நடுவில் வந்து நிற்கிறான். அவன் உலகத்தில் உள்ள பரிசுத்தவான்களின் சின்ன சின்ன தவறுகளை கண்டுபிடித்து தேவனுக்கு முன்பாக அவர்களை அழித்து விட வேண்டும் என்று கேஸ் போடுவதற்காக காத்து கொண்டு நிற்கிறான். சாத்தான் வந்து நின்ற உடனேயே தேவன் அவனிடம், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். அவன் பூமி எங்கும் உலாவி வருகிறேன் என்கிறான். இப்போது மனித அறிவை உலுக்கும் அந்த மாபெரும் அதிர்ச்சி நடக்கிறது. தேவன் தானாகவே முன்வந்து சாத்தானிடம் ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார். யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். சாத்தான் எப்போது ஒரு மனிதனை கொண்டு தின்னலாம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனே அவனிடம் போய், இதோ என் தாசன் யோபு இருக்கிறான் பார் என்று ஏன் அவனை காட்டி கொடுக்க வேண்டும்? இங்கேதான் சாத்தான் ஒரு மாபெரும் தர்க்கத்தை தேவனுக்கு முன்பாக வைக்கிறான். நீர் யோபை பற்றி பெருமையாக பேசுகிறீர். யோபு என்ன சும்மாவா உமக்கு ஆராதனை செய்கிறான்? அவனுக்கு பணம் கொடுத்தீர், பிள்ளைகளை கொடுத்தீர், வீடு கொடுத்தீர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுக்கு சுற்றி அவனுடைய ஆவிக்குரிய வேலியை கட்டி இருக்கிறீர். அந்த வேலி இருப்பதால் என்னால் அவனை தொட முடியவில்லை. அவனுடைய சொத்தை மட்டும் அழித்து பாருங்கள், அவன் உம்மை தூஷிப்பான் என்கிறான். இங்கே சாத்தான் உதிர்த்த அந்த வார்த்தையை கவனியுங்கள். நீர் அவனுக்கும் ஒரு வேலி அடைக்கவில்லையோ? ஆம், ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனை சுற்றியும் தேவன் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய அக்கினி வேலியை போட்டிருக்கிறார். அந்த வேலியை தாண்டி சாத்தானால் ஒரு காலம் ஒரு மனிதனை தொடவே முடியாது. தேவன் யோபுவுக்கு மீது வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் சாத்தானின் அந்த தர்க்கத்தை உடைப்பதற்காக ஒரு மாபெரும் அனுமதியை கொடுக்கிறார். சரி, அவனுக்கு உண்டானதெல்லாம் உன் கையில் இருக்கிறது, ஆனாலும் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று தேவன் நிபந்தனை விதிக்கிறார். சாத்தான் ஒரு மாபெரும் சிங்கத்தை போல கர்ஜிக்கலாம், ஆனால் அவன் தேவனுடைய சங்கிலியினால் கட்டப்பட்ட ஒரு விலங்கு மட்டுமே. தேவன் எவ்வளவு நீளம் சங்கிலியை விடுகிறாரோ அவ்வளவு தூரம்தான் அவனால் பாய முடியும். தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தானால் யோபுவின் சுண்டு விரலை கூட தொட முடியாது. சாத்தான் பூமியில் வந்து ஒரே நாளில் யோபுவின் அத்தனை சொத்துக்களையும் அழிக்கிறான். 10 பிள்ளைகளையும் கொடூரமாக கொண்டு போடுகிறான். அத்தனை அழிந்து போனது ஒரே நாளில் மாபெரும் கோடீஸ்வரன் அனாதையாக குப்பையிலே உட்கார்ந்திருக்கிறான். பரலோகத்தின் மாபெரும் நீதிமன்றம் பதபதைப்போடு பார்த்து கொண்டிருக்கிறது. சாத்தான் சிரிக்கிறான். இப்போது பார்,
அவன் தேவனை தூஷிப்பான் என்று காத்திருக்கிறான். ஆனால் யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தரையிலே விழுந்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். பரலோகத்தில் அது இருந்தது. சாத்தான் மனிதர்கள் மீது சுமத்திய அந்த மாபெரும் குற்றச்சாட்டு சுக்கு நூறாக உடைக்கப்பட்டது. மனிதன் பணத்திற்காக தேவனை நேசிக்கவில்லை. எல்லாம் அழிந்தாலும் தேவனை தன் சுவாசத்தின் மேலாக நேசிப்பான் என்று யோபு நிரூபித்து காட்டுகிறார். சாத்தான் வெட்கி தலை குனிந்து பரலோகத்தில் இருந்து ஓடினான். தேவன் ஒரு மனிதன் பிசாசிடம் காட்டி கொடுத்ததன் மாபெரும் நோக்கம் அந்த மனிதனை கஷ்டப்படுத்த அல்ல, பரலோகத்தின் மாபெரும் நீதிமன்றத்தில் தன் பிள்ளைகளின் விசுவாசத்தை பெருமையை நிரூபிக்கவே. இதுதான் 100% பைபிள் உடைக்கும் அசைக்க முடியாத ரகசியம். பரலோகத்திற்குள் சாத்தான் எப்படி நுழைந்தான் என்ற பதைவதைக்கும் மர்மத்தை அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் நாம் உடைத்தோம். ஆனால் இதுபோல ஆவிக்குரிய உலகத்தில் நடந்த இன்னொரு மாபெரும் யுத்தத்தை பற்றி புதிய ஏற்பாட்டில் யூதா பதிவு செய்கிறார். மோசே மரித்து போன பின்பு அவனுடைய உடலை அடக்கம் செய்ய பிரதான தூதனான மிகாவேல் வருகிறார். ஆனால் திடீரென்று அந்த பிசாசு வந்து மரித்து போன மோசேயின் உடலுக்காக பிரதான தூதனோடு அதிபயங்கரமாக சண்டை போடுகிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஒருவர் செத்த பின்பு அவனுடைய உடலை வைத்து சாத்தானுக்கு என்ன வேலை? இதற்காக அந்த பிணத்திற்காக மாபெரும் தேவதூதனும் பிசாசும் சண்டை போட வேண்டும். மோசேயின் உடலுக்கு மறைந்திருக்கும் அந்த மாபெரும் ரகசியம் என்ன? அடுத்த வீடியோவில் மோசேயின் உடலுக்காக நடந்த அந்த ஆவிக்குரிய யுத்தத்தின் பதபதைக்கும் ரகசியங்கள் 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாறராதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.